இன்னைக்கான வீடியோவில் பியூர் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட துளசி மாலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக துளசி மாலை நம்ம டெய்லி அணிந்து வந்தோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒன்று, ரெண்டாவது நம்ம எண்ணங்களை எல்லாமே தூய்மைப்படுத்தும். அதுக்கு முன்னாடி நாம் போட்டிருக்க மாலை வாங்கினது உண்மையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா துளசி மாலை மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் இது ஒரிஜினல் இல்லை. நான் என் கையில் இப்போ நான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்களேன், காற்று மாதிரி தான் இருக்குது, சுத்தமாக வெயிட்டே. துளசி மாலை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, துளசி செடி இருக்கும் பார்த்தீங்களா, அது வளர்றதே ஒரு மீடியம் சைஸ் தான். அதோட அடிப்பகுதியில் கனமான தண்டெல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதை நம்ம குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி கோர்க்கிறது தான் துளசி மாலை. அது நாம் கட் பண்ணும் போதே மோஸ்ட்லி உடஞ்சி போய் அதை கரெக்டாக இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ரவுண்டுக்கு கொண்டு வரதே பெரிய வேலை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் 200 கிடைக்குது, 300 கிடைக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் யாரும் வாங்கி தயவு செஞ்சு ஏமாற வேண்டாம். அண்ட் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பொன், அந்த பஞ்சலோகத்துக்கான சக்தியும் அதில் இருக்கு. அதை தவிர்த்து துளசி மணிகளோட சக்தியும் அதில் இருக்கு. துளசி மாலையில் ஜபம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதை நீங்கள் கையில் போட்டு கையில் வச்சு நீங்கள் ஒரு மணியாக என்றது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏதாவது ஒரு நல்ல மஞ்சள் துணி அப்படி இல்லைன்னா வஸ்திரம் வச்சு மறைச்சு நீங்கள் ஜபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி. ஐயப்பனுக்கு மாலை போட்ட எல்லாருமே துளசி மாலை போடுவாங்க. ஸோ நம்ம கிட்ட பியூர் ஐம்பொன்னால செய்யப்பட்ட ஐயப்பன் டாலரும் இருக்கு. இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வசந்தபால ஐம்பொன் ஜுவல்ஸ் மட்டும்தான் பியூர் ஐம்பொன்னால செய்யப்பட்ட இந்த ஒரு துளசி மாலை இருக்கு. இது மட்டும் இல்லாம கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, இது எல்லாமே நம்ம கிட்ட பியூர் ஐம்பொன்ல கிடைக்கும். உங்களுக்கு இது வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அதை நீங்க வாங்கி ஜெபம் பண்ணி போட்டுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தே தீரும்.